பள்ளி கல்வியில மேம்படுத்தவும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் நிச்சயமாக அவருக்கு நேரம் இருக்காது. இளைய தலைமுறை இந்த நாட்டின் வருங்காலம் இப்படி உயிர் பலி போவதை சிந்திப்பதற்காவது அவர்களுக்கு நேரம் இருக்கிறதா? யோசிப்பதற்கு நேரம் இருக்கிறதா? இதை தடுத்து நிறுத்துவதற்கு நேரம் இருக்கிறதா? இல்லை, இது போன்று இன்னும் பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பல 100 குழந்தைகள் இறந்து போனது கூட பலியானவர்களுக்கு 3 லட்சத்தை கொடுத்து அமைதியாக கடந்து சென்று விடுவார்களா? இந்த 3 லட்சம் நிவாரணத்தோடு பல்வேறு போராட்டங்கள் அந்த குழந்தையின் பெற்றோர்களும் உறவினர்களும் அந்த பகுதி பொதுமக்களும் நடத்துகிற போது அரசுக்குரிய ஆறுதல் 3 லட்சம் நிவாரணத்தை வழங்கியிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்திலே நாம் ஒன்றை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.